இங்க ஒரு ஜெயில்ல இருந்த கைதிகள் எல்லாரும் அந்த ஜெயில் வார்டனை எதிர்த்து போராட்டம் பண்ணி அவங்களோட மீல் ட்ரேஸை எடுத்துட்டு வந்து மொத்தமா ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைக்கிறாங்க. உடனே நிறைய கார்ட்ஸ் அங்க வந்து கைதிகள் எல்லாரையும் அடிச்சு விரட்டி கூட்டத்தை கலைக்க பாக்குறாங்க. ஏன்னா அந்த கைதிகள் ஆல்ரெடி பெரிய கற்களை வீசி தாக்குற மரக்கட்டையால செய்யப்பட்ட ஒரு மிஷினை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது அவ்வளவு நாள் அவங்கள ஜெயிலுக்குள்ள சாப்பாடு கூட சரியா கொடுக்காம டார்ச்சர் பண்ணின வார்டனோட ஆபீஸை குறி வச்சு தாக்குறதுக்காகத்தான் அந்த மிஷினை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ ஆர்டர் வந்ததும் அதை ரிலீஸ் பண்ணி விட்டதுல ஒரு பெரிய கல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் வார்டனோட ஆபீஸ்லயே விழுது. அப்போ அவர் இவ்வளவு நாள் பார்த்து சேர்த்து வச்சிருந்த கலெக்ஷன் எல்லாம் ஒரே செகண்ட்ல அழிஞ்சு போனதை பார்த்து அவருக்கு கோபம் தலைக்கேறுது. உடனே அவங்க எல்லாரையும் அடக்கிறதுக்காக ஹை பிரஷர் வாட்டர் பம்ப்களை அங்க கொண்டு வர்றாரு. அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா தண்ணி அடிச்சதுல கைதிகளோட கட்டுப்பாட்டு மையம் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகுது. உடனே கைதிகள் எல்லாரும் ஆக்ரோஷப்பட்டு அவங்களோட மீல் ட்ரைய கையில வச்சு தண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி முன்னாடி வர ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல கைதிகளோட இன்னொரு டீம் யாருக்குமே தெரியாம கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு தண்ணி வால்வை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. சடனா கைதிகள் எல்லாரும் கொந்தளிச்சு ஆக்ரோஷத்துல ஓடி வர்றதை பார்த்துட்டு கார்ட்ஸ் எல்லாரும் அங்க இருந்த தண்ணி பீரங்கிகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சா போதும்னு தெரிச்சு ஓடிடுறாங்க. தண்ணி பீரங்கி வண்டியையும் கார்ட்ஸ் விட்டுட்டு ஓடிட்டதால இப்போ ஜெயிச்சிட்டோம்னு அங்க இருந்த கைதிகள் எல்லாரும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வார்டன் கூப்பிட்டதும் பேக்கப் ஃபோர்ஸ் அந்த இடத்துக்கு வேகமா ஹெலிகாப்டர்ல வந்துடுறாங்க. அவங்க கீழே ஜெயிலுக்குள்ள போராட்டம் பண்ணிட்டு இருந்த கைதிகள் எல்லாரையும் அந்த வார்டன் பேச்சை கேட்டுட்டு இறக்கமே இல்லாம ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கைதிகள் எல்லாரும் அவங்களோட மீல் ட்ரேஸை கையில தூக்கிட்டு அதை வச்சு பிளாக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஒரு பெரிய சங்கிலியில ஒரு ஹூக்கை கனெக்ட் பண்ணி அதை அந்த வாட்டர் பீரங்கியோட மவுத்ல வைக்கிறாங்க. அவங்க ரெடின்னு சொன்னதும் சில கைதிகள் அந்த வால்வை ஓபன் பண்ணி விடுறாங்க. வால்வு ஓபன் ஆனதும் தண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா மேல போகுது. அந்த தண்ணி கூட சேர்ந்து அப்படியே அவங்க இன்சர்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஹூக்கும் மேல போகுது. அந்த ஹூக் நேரா போயிட்டு அங்க பறந்துட்டு இருந்த ஹெலிகாப்டர்ல இருந்த லேண்டிங் கியர்ல கரெக்டா மாட்டிக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஒரு கைதி வேகமா லாரி மேல ஏறிட்டு அதுல கனெக்ட் ஆகி இருந்த சங்கிலிக்கு மேல ஏறி போறான். வார்டன் அந்த விஷயத்தை நோட் பண்றதுக்குள்ள அவன் அந்த ஹெலிகாப்டரோட கேபினுக்குள்ள ஏறி போயிடுறான். உள்ள இருந்த காடையும் அடிச்சு வெளியே தள்ளி விட்டுட்டு காக்பிட்டுக்குள்ள போயிட்டு ஹெலிகாப்டரை அவனோட கண்ட்ரோல்ல எடுக்கிறான். அதுக்கப்புறமா ஹெலிகாப்டரை கொண்டு போயிட்டு அங்க இருந்த லாஸ்ட் ஃபயரிங் பாயிண்ட் மேல கொண்டு போய் மோதிட்டு அதையும் காலி பண்ணிடுறான். இப்போ வார்டன் அவர்கிட்ட இருந்த கண்ட்ரோல் எல்லாம் கம்ப்ளீட்டா கையை மீறி போனதை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி நிற்கிறாரு.